Hi students, good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல class 27th session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered: string special operators, string formatting operator, triple quotes. String special operators. So string special operators அப்படின்னும் போதே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். அதாவது ஸ்ட்ரிங்ஸ் நம்ம ஸ்பெஷல் ஆப்பரேட்டர்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம அதை எஸ்டாப்ளிஷ் பண்றது அப்படின்றது தான் ஸ்ட்ரிங் ஸ்பெஷல் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்றது. ஸோ ஆப்பரேட்டர், எக்ஸாம்பிள், டெஸ்கிரிப்ஷன் கொடுத்து இங்க ஒரு டேபிள் இருக்கு பாருங்க. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்பரேட்டர், plus operator. Example: a plus b will give hello python. என்னன்னா ஏன்றது ஒரு ஸ்ட்ரிங்கும் bன்றது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ இது ரெண்டையும் நம்ம பிளஸ் ஆப்பரேட்டரை யூஸ் பண்ணும்போது ரெண்டும் ஆட் ஆயிட்டு நமக்கு hello python அப்படின்னு அவுட்புட்ல கொடுக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா concatenation அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? adds values on either sides of the operator. அதாவது ரெண்டு சைட்ஸ்ல இருந்துமே ஆப்பரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸை ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் asterisk. a asterisk 2 will give hello hello. அதாவது ஒரு வேரியபிளை நம்ம asterisk கொடுத்து எத்தனை வேல்யூஸ் கொடுக்கிறோமோ அது அத்தனை தடவை உங்களுக்கு அவுட்புட்ல அந்த சேம் வேர்டு டிஸ்ப்ளே பண்ணும். அதுக்கு பேரு தான் repetition. It creates new strings concatenating multiple copies of the same string. Next, slice. a slice 1 will give e. அதாவது hello அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங்ல இருந்து ஏதாவது ஒரு கேரக்டரை நமக்கு அவுட்புட்ல கொடுக்கும். ஸோ இந்த ஹலோ அப்படின்ற வேர்ட்ல இருந்து இ அப்படின்ற கேரக்டர் நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணும், சரிங்களா? ஸோ ஸ்லைஸ் gives the character from the given index. Next, colon. a 1:4 will give ell. அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுன்றதுனால 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை மட்டும் நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணும், சரிங்களா? ஸோ 1 2 3 அதனால ELL மட்டும் நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணும். இதை தான் நம்ம ரேஞ்ச் ஸ்லைஸ் அப்படின்னு கொடுக்குறோம். இதை நம்ம ஒரு ரேஞ்சில் கொடுக்குறோம். 1:4 நம்ம ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இட் கிவ்ஸ் த கேரக்டர் ஃப்ரம் த கிவன் ரேஞ்ச். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன் H in a will give 1. ஸோ நம்மளுடைய இந்த ஸ்பெசிபிக் வேர்ட்ல ஹெச் அப்படின்ற வேர்ட் வந்து 1 அப்படின்னு கொடுக்குறோம். இதை தான் நம்ம மெம்பர்ஷிப்னு சொல்றோம். அதாவது ஹெச்ன்ற கேரக்டர் நம்மளுடைய ஸ்ட்ரிங்ல இருந்ததுன்னா இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. புரியுதுங்களா? மெம்பர்ஷிப் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் எ கேரக்டர் எக்ஸிஸ்ட் இன் த கிவன் ஸ்ட்ரிங். நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல நம்ம என்ன கேரக்டர் கொடுத்துருக்கோமோ அந்த கேரக்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு ட்ரூன்னு டிஸ்பிளே பண்ணும், சரிங்களா? not in m not in a will give 1. அதாவது இது வந்து மெம்பர்ஷிப் தான். என்னன்னா not in அப்படின்றது it returns true if a character does not exist in the given string. நம்ம hello அப்படின்ற ஸ்ட்ரிங்ல வந்து mன்ற கேரக்டர் கிடையாது. அதனால m not in mன்ற கேரக்டர் வந்து helloன்ற வேர்ட்ல இல்ல. அதனால இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூன்னு டிஸ்பிளே பண்ணும், சரிங்களா? அடுத்தது or/or. print or/n prints /n and print or/n prints /n. raw string suppresses actual meaning of escape characters. The syntax for raw strings is exactly the same as for normal strings with the exception of the raw string operator. The letter or will precede the quotation marks. The or can be lowercase or uppercase
and must be placed immediately preceding the first quote mark. அதாவது நம்ம ஸ்லாஷ் என்னன்றது கொடுக்குறோம் இல்லையா, நியூ லைன்ல நமக்கு வந்து நெக்ஸ்ட் லைன் பிரிண்ட் ஆகும், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ். சி நெக்ஸ்ட் செக்ஷன். இதை தான் நம்ம ஃபார்மேட்னு சொல்றோம். பெர்ஃபார்ம் ஸ்ட்ரிங்ஸ் ஃபார்மேட்டிங். ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்கிறது என்னன்னா லைக் பெர்சன்டேஜ் எஸ் பெர்சன்டேஜ் டி அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த பெர்சன்டேஜ் வேரியபிள்கான ஒர்க்கை வந்து அது பெர்ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்பரேட்டர். ஸோ ஃபார்மேட்டிங் ஆப்பரேட்டர் அப்படின்றது என்ன? ஒன் ஆஃப் த பைத்தான்ஸ் coolest feature is the string format operator. நம்ம வந்து percentageல declare பண்றது தான் என்னன்னா string formatting operator அப்படின்றது. சரிங்களா? This operator is unique to strings and makes up for the pack of having functions from C's printf family. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ல ஒரு சிங்கிள் லைன்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தான் இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்பரேட்டர் நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ல பாருங்க. பிரிண்ட் வெல்கம் டு பெர்சன்டேஜ் எஸ் கம்பெனி ரன்னிங் பெர்சன்டேஜ் டிஎஸ். ஸோ பெர்சன்டேஜ் வந்து டிசிடிஎஸ் 25 கொடுத்துருக்கோம். சரிங்களா? பெர்சன்டேஜ் எஸ் வந்து டிசிடிஎஸ் என்ற ஸ்ட்ரிங்கை ரெப்ரசென்ட் பண்றதுக்கும் பெர்சன்டேஜ் டி அப்படின்றது இந்த இன்டிஜர் வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்றதுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இதுல என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ 2 ஃபங்க்ஷன்ஸை ஒரே லைன்ல நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வேல்யூ வந்து வெல்கம் டு டிசிடிஎஸ் கம்பெனி ரன்னிங் 25 years அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப்குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல விஎஸ் கோடை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க, வெல்கம் டு டிசிடிஎஸ் கம்பெனி ரன்னிங் 25 yearsன்னு ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? ஹியர் இஸ் த லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட் செட் ஆஃப் சிம்பல்ஸ் விச் கேன் பி யூஸ்ட் அலாங் வித் பெர்சன்டேஜ். அதாவது பெர்சன்டேஜை யூஸ் பண்ணி நமக்கு ஃபார்மேட்டிங் சிம்பிள்ஸ் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோன்ற டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்றது இப்போ பார்க்கலாம். சரிங்களா? பெர்சன்டேஜ் சி கேரக்டர், பெர்சன்டேஜ் எஸ் ஸ்ட்ரிங் கன்வர்ஷன் via str prior to formatting. நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் ஐ signed decimal integer. நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் டி signed decimal integer. நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் யூ unsigned decimal integer. நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் ஓ octal integer. அடுத்தது பெர்சன்டேஜ் எக்ஸ் hexadecimal integer lower case letters. Next percentage capital X hexadecimal integer upper case letters. Next percentage E exponential notation with lower case e. Next percentage capital E exponential notation with upper case capital E. அடுத்தது percentage F floating point real number. அடுத்தது percentage G the shorter of percentage F and percentage E. அடுத்தது percentage capital G the shorter of percentage F and percentage E. So இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு conversions உங்களுக்கு வந்து perform பண்ணும். சரிங்களா? Other supported symbols and functionalities are listed in the following table. அடுத்தது symbolsம் அதனுடைய functionsம் கொடுத்திருக்காங்க. Asterisk argument specifies width or precision. அடுத்தது hyphen left justification. Next plus display the sign. அடுத்தது SP leave a blank space before a positive number. blank space na என்ன அர்த்தம்? அதாவது கண்டினியூஸா வேர்ட் டைப் பண்ணிட்டு இருக்கோம். இதுல நம்ம SP கொடுத்துட்டோம் போது உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கும், லைன் பிளாங்க்ஸ் வந்து அந்த இடத்துல கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது hash add the octal leading 0 or hexadecimal leading OX
or OX depending on whether small x or capital X were used. So octal values, hexadecimal values la namakku represent பண்றதுக்கு இந்த hash symbol நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? Next, symbol functionality. O. Pad from left with zeros instead of spaces. அடுத்தது percentage. Percentage leaves you with a single literal. அடுத்தது where. Mapping variable dictionary arguments. அடுத்தது m dot n dot. M is the minimum total width and n is the number of digital to display after the decimal point if applicable. சரிங்களா? Next condition என்னன்னு பார்த்தீங்கன்னா triple quotes. Python's triple quotes comes to the rescue by allowing strings to span multiple lines including verbatim, that means new lines, tabs and any other special characters. அடுத்தது the syntax for triple quotes consists of 3 consecutive single or double quotes. அதாவது ட்ரிபிள் கோட்ஸ் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிபிள் லைன்ஸ்ல இன்க்ளூடிங் ஸ்பெஷல் கேரக்டர்ஸோட நமக்கு வந்து அவுட்புட்டை டிஸ்பிளே பண்றதுக்காக தான் இந்த சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ ப்ரோக்ராம் பாருங்க. பேரா ஐஃபன் ஸ்ட்ரிங். திஸ் இஸ் எ லாங் ஸ்ட்ரிங். அதாவது ஒரு பேராகிராஃபை நம்ம டைப் பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்துக்கிறோம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்ல. அதே மாதிரி இதுல வந்து /t /n இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட அவுட்புட் பாருங்க. நம்ம பேரால என்ன கொடுத்துருக்கோமோ அது அப்படியே அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணியிருக்கு. அதே மாதிரி /t அப்படின்றது ஸ்பேஸுக்கும் /nன்றது பாருங்க நெக்ஸ்ட் லைன்லயும் நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்குங்களா. இதுதான் வந்து ட்ரிபிள் கோட்ஸ் அப்படின்றது. சரிங்களா? இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா இந்த ப்ரோக்ராம. VS கோட்குள்ள போயிடுறேன். VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரன் வித்தவுட் டீபக்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் எ லாங் ஸ்ட்ரிங் தட் இஸ் மேட் அப் ஆஃப் அப்படின்னு அப்படியே அந்த பேரல் என்ன இருக்கோ அது அப்படியே அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணியிருக்கு. அதே மாதிரி /tன்றது டேப் யூஸ் பண்ணியிருக்கோம். /n பாருங்க நெக்ஸ்ட் லைன்ல நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆயிருக்குங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஸ்ட்ரிங் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஸ்ட்ரிங் ஸ்பெஷல் ஃபார்மேட்டிங்ஸ், ட்ரிபிள் கோட் ஸ்ட்ரிங்ஸ் இது எல்லாமே கிளியரா பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.